ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவில் கூட ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சிருக்காங்கிறதுனால நான் என் ரெக்கார்டிங் ரூமை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்கோ அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 15. இன்டர்நேஷ்னல் பூஷின் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால வேற கிங்டம்ல இருந்து கூட இந்த இடத்துக்கு ஃபைட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இவன் வீக்கா இருக்கான், இவன் ஸ்ட்ராங்கா தெரியறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, எங்கப்பா சூப்பரான வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருக்கிற மத்தவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. வாவ், இந்த பூஷின் ஃபெஸ்டிவல்ல சூப்பராக வந்திருக்கிற எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களால தான் என்னோட பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் ரோல்ல நான் நடிக்க போறேன். வீக்கா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அப்புறமா என்னோட எமினன்ஸ் போற காமிச்சு அப்படின்னா எல்லாருமே யாருடா இவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. எஸ், என்னோட பேக்ரவுண்ட் கேரக்டர் டெக்னிக்ஸை காமிக்கிறதுக்கான நேரோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லார்ட் ஷேடோ, நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நான் போஷன் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்ட எனக்கு ஒரு மாறுவேஷம் தேவை. பட் என்ன ரீசன்காகலாம் கேட்காதன்னு சொல்லவும், ஓகே மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதுக்கான ஏற்பாடுகளை பண்றா. விஸ்டம் ஆஃப் ஷேடோஸ்ல நீங்க சொன்னதை வச்சு நான் புதுசா ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஜெல் மாதிரியான ப்ராடக்ட் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஷேப்பையே இது மாத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்சில அதை தடவி அதுக்கு பவர் சோர்ஸ் எல்லாமே அவ ரெடி பண்ணி வச்சிருக்கா. எந்த மாதிரி மாறுவேஷம் வேணும் அப்படின்னு காமிக்கவும் ரொம்பவே வீக்கான கேரக்டரா வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ இந்த மண்டைன் மேன் இவன் பெர்ஃபெக்ட்டா இருப்பான், சரியான சோம்பேறி, எந்த ஸ்கில்லும் கிடையாது, இவன் செத்தது கூட ரொம்பவே டிராஜிக்கா இருந்தது அப்படின்னு கேமா சொல்லவும், பெர்ஃபெக்ட், இவன் பார்க்கவே ரொம்பவே வீக்கா தெரியறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போ அந்த மண்டைன் மேனோட ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு போட்டு விடுறாங்க. இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நான் ரொம்பவே வீக்கா தெரியறேன், என் பாடி ஸ்ட்ரக்சரையும் அதே மாதிரி மாத்தணும் அப்படின்னு ஷோல்டர்லாம் நம்ம ஹீரோ டிஸ்லோகேட் பண்ணி விட்டு பெர்ஃபெக்ட்டான வீக்லிங்காவே மாறுறான். இந்த மாதிரி ப்ராடக்ட் இன்னும் நிறைய ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேமா சொல்லவும், விஸ்டம் ஆஃப் ஷேடோஸ் என் ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த நிறைய விஷயங்களை நான் கேமாக்கும் மற்றவங்களுக்கும் சொன்னேன். ஆனா அதுல கேமா தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கா. இவ ரொம்பவே இன்டெலிஜென்ட்டானா, அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் தான் இவளுக்கு இன்னும் வளரல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே, அது ஆண்ட்ரோஸ் தானே, ப்ரீவியஸ் காட் ஸ்டைல்ல ஏன்ஷியன் வாரியர் சமட் பண்ணவா அவ தானே, அவ ரொம்பவும் ஸ்ட்ராங்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நீயும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட போறியா? உன்னை பார்த்தா ரொம்பவே வீக்கா தெரியுது, இருக்கு தான் இது ஆபத்து அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்லவும், பாக்குறத வச்சு எடை போடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எஸ், பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது, என்ன எல்லாரும் வீக்லிங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நீ பூஷின் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட போறியா? எதுக்கு நம்ம தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்பவுமே உன் மேட்சை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவோம். நான் ஒன்னோட ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ அப்படியா, வா அதையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவும் ஒரு பஞ்சு விடுறான். எஸ், நான் எதிர்பார்த்த மாதிரியே பேக்ரவுண்ட் கேரக்டர் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் டக்குன்னு அவனை அட்டாக் பண்ணலாம், இல்லை ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனை கட் பண்ணலாம். இதே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைட், அவனோட கண்ணை கூட நான் டக்குன்னு தூக்கி எடுத்துடலாம். மேஜிக்கே யூஸ் பண்ணாம கூட என்னால இதுல வின் பண்ண முடியும். ஆனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடி வாங்குறான். ஈவன் திருப்பி அடிக்க கூட உங்ககிட்ட தெம்பிள் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கவும், லோ லெவல் ஸ்ட்ரீட் ஃபைட்லலாம் நான் என் பவரை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவை அவன் அடிக்க போறான். நிறுத்துக்கிறியா இல்லை நான் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்லவும், தப்பிச்ச அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்புறான். இப்போ வச்சு உனக்கு புரியுதா, ஒழுங்கா அங்கிருந்து போயிரு. ஓஷன் ஃபைட்ல கலந்துக்கிட்டேன்னா உன்னால ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு அடிப்படும், சாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்லவும், நான் பிளட் டேஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் உன்னை பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ண உனக்கு வலிக்கல அப்படின்னு ஆண்ட்ரோஸ் கேட்கவும், ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். உன் பேர் என்ன? என் பேரு ஆண்ட்ரோஸ் நீட்ரசன் அப்படின்னு சொல்லவும், மண்டைன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இதுல நிறைய ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் இருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப வீக்கா தான் இருக்கிறாங்க. நானும் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா வீக்கா நடிச்சு இந்த வீக்கான முகம் எப்போ ஜெயிக்காதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது நான் வின் பண்ண எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு நிக்கான். ஹே சேட், நான் போஷன் ஃபெஸ்டிவலில் பெட் பண்ணி கண்டிப்பாக அந்த தடவை ஜெயிக்க போகிறேன். அதுக்கு என்கிட்ட பக்கவான ஒரு பிளான் இருக்குது. ஸோ உன்னோட பணத்தை என்கிட்ட தான், கண்டிப்பாக நான் அதில் டபுளாக மாற்றி திரும்ப தந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லவும், நீ எந்த பேசிஸில் இதை பண்ணுற நம்ம ஹீரோ கேட்குறான். ரிப்பீட்டடாக ஜெயிச்சவங்கள நான் பெட் கிட்ட போகிறேன். ஸோ உன் பணத்தை கொஞ்சம் தாரியா அப்படின்னு நம்ம கேட்கவும், சரி நீ கனெக்ட் பண்ணபடி இந்த வருஷம் யார் ஜெயிப்பா நம்ம ஹீரோ கேட்கவும், பிரின்சஸ் ஐரிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓரியானா கிங்டமோட பிரின்சஸ் ரோஸ் நம்ம ஸ்கூல் போஷன் ஃபெஸ்டிவலில் ஜெயிச்சிருக்கா. ஸோ அவள் ஜெயிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறவங்க மேலே தான் பெட் கிட்டுவேன். ஸோ உன் காசை கொடுக்குறியா நம்ம கேட்கவும், ஜெயிக்கிற லிஸ்ட்டில் வேற யாராச்சும் இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆண்ட்ரோஸ்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்பவும் திறமசாலின்னு சொல்றாங்க. சரி இப்போ வாச்சு காசு கொடுன்னு கேட்கவும், சீக்ரெட் லேண்ட்ல இருந்து இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவோ, இது பார்க்க சூப்பரா இருக்கு, நீ இப்போ அந்த இடத்துக்கு போன, சரியா காசு கூட நம்ம கேட்கவும், கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சா உனக்கு என் காசு தேவை இருக்காது நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். சில பர்கரை சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். டக்குன்னு பின்னாடி வந்து ஸ்வாட வச்சு தட்டி, கேர்லெஸ்ஸா இருந்தேன்னா எப்பவும் பிரச்சனை தான் அப்படின்னு ஓரியானா வந்து நிக்கிறா. ஓ சாப்பிட்றதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கியா? அன்னைக்கு நாங்க 3 பேர் கூட இந்த கடைக்கு தான் போனோம். அலெக்சியானா அப்புறம் ஃபேமஸ் ஆத்தர் நாட்ஸ்மே எல்லாரும் இப்போ ஒரு டீமா இருக்கிறோம் அப்படின்னு ஓரியானா சொல்லவும், அலெக்சியா நாட்ஸ்மே எல்லாம் ஒரே டீமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அலெக்சியா நாட்ஸ்மேக்குள்ள தான் கொஞ்சம் ஒத்து போகல அப்படின்னு ஓரியானா சொல்லவும், அவங்க 2 பேரும் ஒரே கேரக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க அப்பா என்ன கூப்பிட்டு விட்டுருக்காரு, என்னோட ஃபியான்சே பார்பாஷ்காட்ட மீட் பண்றதுக்கு. ஒரு பிரின்சஸா எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்வாடோட பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், ஓரியானா கிங்டம்ல டார்க் நைட்ஸ்க்கு பெருசா வேல்யூ இல்லைன்னு கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா ஆனா அன்னைக்கு நான் பார்த்த அவனோட ஃபென்சிங் ஸ்டைல் அது ரொம்பவே அழகா இருந்தது அப்படின்னு சின்ன வயசுல நம்ம ஹீரோவை தான் வந்து ஓரியானா பார்த்திருக்கா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ஸ்வாட் சூப்பரா கத்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன்.
சிட் என்ன நடந்தாலும் சரி நீ என் பக்கம் இருப்பியா அப்படின்னு வா கேட்கவோ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புவோம். ஹேய் இந்த அப்படின்னு அவளுக்கு ஒரு பர்கரை கொடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு ஓரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஃபைட் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கடுமையா உட்காந்து அப்சர்வ் பண்ணி யார் எப்படி ஃபைட் பண்றாங்கன்னு டேட்டாவை கேதர் பண்ணிட்டு இருக்கான். குருட்டாம்போக்கில் மத்தவங்க மாதிரி நான் பெட் பண்ண போறது இல்ல, எல்லா ஃபைட்டர்ஸோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதுல யார் ஜெயிப்பாங்கிறத கெஸ் பண்ணி கரெக்டா பெட் பண்ண போறேன். இப்படி பண்றதுனால நான் கண்டிப்பா அந்த தடவை வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கான். நானும் ஒன்ன மாதிரி தான் ஃபைட்டர்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஷைனிங்கா ஒருத்தன் வந்து நிக்கிறான். தி அன்டிஃபிட்டட் லெஜெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் பார்க்கவும் எவர் விக்டோரியஸ் கோல்டன் டிராகன் என்ன கூப்பிட்டு போதும் அப்படின்னு நம்ம சொல்றான். நானும் ஒன்ன மாதிரியே தான் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஆப்போனன்ட்ஸோட டேட்டாவையும் நான் கேதர் பண்ணிக்கிடுவேன். அப்படி பண்றது மூலியமா அவங்களோட வீக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னஸ் எல்லாத்தையும் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கோல்டி பேசுவோம். எனக்கு பாத்ரூம் வருதுன்ட்டு நம்ம ஹீரோ போறான். அப்படியே மாறு வேஷத்தை போட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ற ரிங்குக்கு வரான். இப்போ இந்த ஆப்போனன்ட் எடுத்துக்கோ, இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன பொறுத்தளவு இவன் லெவல் 1044 இருப்பான். அண்ட் அவனோட ஆப்போனன்ட் இவனை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே வீக்கா இருக்கான். இவனோட லெவல் ஒரு 36 இருப்பான் அப்படின்னு இந்த கோல்டி சொல்லுவோம். அப்படின்னா கண்டிப்பா இவன் தோத்து போயிருவான்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கறான். இவங்களோட பவர் லெவல் டிஃபரன்ஸ்க்கு மண்டைன் மேன் அவர் 2 செகண்ட்ல தோத்து போயிருவான் அப்படின்னு கோல்டி சொல்லவும் நீங்க உண்மையிலேயே ஆசம்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொன்னா அவன் என்ன தடிக்கி விழுந்துட்டானா, இந்த மண்டைன் மேன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவன் தடிக்கி விழுந்துட்டான் அதனால இவன் ஜெயிச்சிட்டான் மத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது உண்மை கிடையாது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரோஸ் யோசிக்கிறா. அவனோட நாடியிலேயே ஒரு பஞ்ச் இல்ல 2 பஞ்ச் விட்டான் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் யோசிக்கிறா. சில சமயம் டேட்டாவை நம்ம கேதர் பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்காது, இதை உனக்கு புரிய வைக்கதான் இந்த லெசன் அப்படின்னு கோல்டி சொல்லவும் பெட்ல நான் தோத்துற கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க இதை பண்ணீங்களா, நீங்க உண்மையிலேயே ஆசம்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். இந்த மண்டைன் மேனோட லக் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, ஏன்னா நாளைக்கு நான் இவன் கூட ஃபைட் பண்ண போறேன், கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கோல்டி கிளம்புறான். பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வரவும் நாளைக்கு இவன் மேல தான் நான் பெட் கிட்ட போறேன், இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். அவன் என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கா, அவ மூஞ்ச பார்க்கணுமே, இதுதான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, மாஸ்க கழட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். செட் சீக்கிரமா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து எழுப்புறான். நியூஸ் பேப்பர் பாருன்னு காமிக்கிறான். பார்த்தா சோரியானா அவளோட ஃபியான்சேவை குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸ் சோரியானா அவளோட ஃபியான்சேவான ஆஷ் பார்வட்டை வந்து கத்தியால குத்திட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே அவளை தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் போஷியன் ஃபெஸ்டிவல் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.